ஆசை வலையிடுதா நெஞ்சம் அதில் விழுதா எழுந்திடும் போதும் அன்பே மீண்டும் விழுந்திடுதா தனிமை உனி சுடுதா நினைவில் நனு தருதா தலையணி பூக்களில் எல்லாம் கூந்தல் மனம் வருதா குரு குரு பார்வையால் கொஞ்சம் கடத்தறியே குளிருக்கோ நெருப்புக்கோ நடுவல நிறுத்தறியே வேறு என்ன வேணும் நேரில் வர வேணும் சத்தோ எல்லாமும் தர வேணும். உங்களோட வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செப்பரேட்டாக ஒன்று இருக்குது. அண்ட் மேல் வாய்ஸாகவும் நீங்கள் வந்துட்டு பாடுறீங்க, ஃபீமேல் வாய்ஸாகவும் பாடுறீங்க. உங்களுக்கு வாய்ஸில் எதுவுமே பிரேக் ஆகாதா இல்லைனா ஆவலியா இது வர? ஏன்னா அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, நார்மலாக வந்து பாடணுன்னா நம்ம வந்து நார்மல் வாய்ஸ்னு சொல்லுவோம், இல்லை பேஸ் வாய்ஸ்னு சொல்லுவோம். ஆம்பளைங்களுக்கு அது இருக்குது. இந்த ஹை பீச் போகிறது வந்து ஹீட் வாய்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப ஹாயாக போகும், அதுதான் ஹீட் வாய்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு வந்து அது நான் மைக்கேல் ஜாக்சன் பாட்டு சின்ன வயசுலேருந்து பாடிக்கிட்டு, எனக்கு மைக்கேல் ஜாக்சன் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட பாட்டெலாம் பாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹாய் பீச் அவர் பாட ஒருத்தருமா அதுலேயே நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அதுலேயே தான் எனக்கு தெரிஞ்சது அது மூலியமாக வந்து தமிழ் பாட்டு பாடணும் அந்த மாதிரி ஃபீமேல் வாய்ஸில் வருதுன்னு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, சாட்சி உங்களை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து ஐ திங்க் 14 years old I started realizing that பெண் குரல்லாம் வருதே அப்படின்னு. அந்த ராம்லீலா சஜய் லீலா பன்சாலியோட ஹிந்தி படம், அதில் அங்கல காதைன்னு ஒரு ஹிந்தி பாட்டை நான் தமிழில் அழகாக லிரிக்ஸ் எழுதி அப்லோட் பண்ணேன். அது பார்த்து தான் தலைவர் வந்தார். எஸ், கரெக்டா? கரெக்ட். ஆசை வலையிடுதா நெஞ்சம் அதில் விழுதா எழுந்திடும் போதும் அன்பே மீண்டும் விழுந்திடுதா தனிமை உனி சுடுதா நினைவில் நனு தருதா தலையணி பூக்களில் எல்லாம் கூந்தல் மனம் வருதா